ஒரே இடி விழுந்த மாதிரி தான் தலையில் இப்போ கோபிக்கு. ஏன்னா இதை அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். எல்லார் முன்னாடியும் வச்சு அவங்க அம்மா தான் இவரை தலையில் தூக்கி வச்சு ஆடி, என் பிள்ளை கோபி, அவன் என்ன, அவனுக்கு என்ன, அவன் ராஜா மாதிரி, அவன் தான் அப்படி, அவன் தான் இப்படி, என் பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க, யாரா நீ என் மகனே கிடையாது அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி அத்தனை பேர் முன்னாடியும் அந்த கிஃப்ட்டை தூக்கி போட்டு, நீ எங்கள் மகனே கிடையாது, ஓரமாக நில்றான்னு துரத்தி விட்டாங்க. இன்றைக்கி அப்பாவுடைய அந்த மாதிரி இன்ப நிகழ்ச்சியிலையும் அவரை சேர்த்துக்கல. இப்போ துக்க நிகழ்ச்சியான அவங்க அப்பாவுடைய மரணத்துக்கு அப்பயுமே இவரை கூட சேர்த்துக்க விரும்பலை அப்படிங்கிறது இவருக்கு பெரிய இடியாக தான் இருக்கும். ஏன்னா நான் என்ன அப்படி தப்பு செஞ்சேன்னு தான் அவர் நினைக்கிறாரே தவிர, அவர் செய்த தவறுகளை அவர் மனசு ஒத்துக்கவே இல்லை. பாக்கியாவை போட்டு நோக்கடிக்கிறதுக்காக பாக்கியாவுடைய பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கெடுத்து விட்டது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மினிஸ்டர் வராங்கன்னா அதை கெடுத்து விட்டது. அவங்க கிளம்பி கேரளாவுக்கு போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, அவங்கள ஜெயிலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளையோட அம்மாவோட போயிருக்கும் போதே அவங்களா டிரைவ் பண்ணிட்டாங்கிற ஆத்திரம் தாங்காமல் அவங்க லைசன்ஸை கசக்கி தூக்கி எறிஞ்சதாகட்டும். இதுக்கு பிறகு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டை கெடுத்து விட்டது. இதெல்லாம் சமயத்தில் ஒரு தடவை கூட அவர் அவங்க அம்மா அப்பாவை பற்றி யோசிக்கவே இல்லைங்கிறதான் உண்மை. அவங்க அம்மா அப்பாவுக்கு காசு கொடுத்தது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, கோபிக்கே பிஸ்னஸ் டல்லு, பிஸ்னஸில் கையில் காசே கிடையாது. அப்போ அவர் யாருக்கும் பணம்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அந்த வீட்டு செலவு, அவ்வளோ பெரிய வீட்டை பராமரிக்கிற செலவுகள்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா பாக்கியா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிஸ்னஸை கெடுத்து விட்டுட்டோம், அவங்களோட தொழிலை கை வச்சு அவங்கள மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோங்கிறத பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு இருந்ததே இல்லை. இது மட்டும் இல்லாமல் எல்லா தடவையுமே பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறதுலேருந்து தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுங்கிற சுயநலவாதியாக தான் இருந்திருக்காரு. ஆனால் பாக்கியா அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா, கோபிக்கு முடியலங்கும் போது, கோபிக்கு வருத்தமாக இருக்கும்போது கூட கோபி சரி இந்த வீட்டில் சேர்த்துக்கோங்க, கோபி குடிச்சிட்டு வராருன்னா ஒரு வீட்டில் சேர்த்துக்கோங்கன்னு தான் விட்டுருக்காங்க. எந்த விஷயத்தையும் தலையிடாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கே கோவம் வந்திருக்கு பல நேரங்களில். என்ன அது, ஏன்டா ஓவர் நல்லவங்களாக இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு முதுகெலும்பு இல்லாமல் இருக்காங்களே, இந்த ஈஸ்வரி ஓவராக பேசும்பொழுது, கோபி ஓவராக பேசும்பொழுது, எல்லா இடத்துலையும் எதுக்கு போய் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்லவங்களாக அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்போ என்னென்னா இவங்களுடைய மாமனார், ஆனால் அவங்க தான் மகள் மாதிரி, அவங்க தான் எல்லா இறுதி காரியத்தையும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஏன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக தன்னுடைய அத்தை முடிவு பண்ணுவாங்கன்ட்டு. ஈஸ்வரி மொத்த வெறுப்பையும் இப்போ கோபி மேலே கொட்டிட்டு, அவங்க அப்பா இறந்ததுக்கான காரணமே அவர் தாங்கிறத சொல்லிட்டு, என் மருமக பாக்கியா தான் எல்லா இறுதி காரியத்தையும் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. அதை இவர் ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, அதான் நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பண்ணி கடைசியில் கொல்லியே அவங்க தான் வைக்க போகிறாங்க, கூட தன்னோட மகன்களை மட்டும் வச்சுக்கிட்டு. ஆனால் கொல்லி வைக்கிறது இவங்க கையிலேருந்து தான் வைக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இடியாக, பெரிய அந்த கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இப்போ இருக்கணும் அது கோபிக்கு. ஆனால் கோபி இப்பயும் பழி வாங்குற முயற்சிகளில் தான் ஈடுபட போகிறாரு. பாக்கியா மேலே மேலே போயிட்டே தான் இருக்க போகிறாங்க, எவ்வளோ தான் பிடிச்சி இழுத்தாலும். ஏன்னா இவர் அவங்க யாரையும் இழுத்து விடணும்னு நினைக்கிறது இல்லை. இவர் மற்றவங்க காலை இழுத்து விடணும்னு நினைக்கிறதே தவிர தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஸோ இவருடைய பிஸ்னஸ் காலியாகி அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மோசமாக நடந்து, ஆனால் பாக்கியா மேலே மேலே போகிறது அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறத பற்றியும், ஈஸ்வரி ஸ்ட்ராங்காக பாக்கியா தான் அந்த இறுதி காரியத்தை பண்ணணும்னு சொன்னதை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.